Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவையில் பாதசாரிகளின் நடைபாதைகளை ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து களஆய்வு நடத்தி விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். வணக்கம் சுரேஷ்குமார். திருச்சியை தொடர்ந்து கோவையிலும் நடைபாதைகளை ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து ஏற்படுகிறது. இதுகுறித்து விரிவான களஆய்வை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. கோவை மாநகரை பொறுத்தளவில் அதிக விபத்துகள் தமிழகத்தில் நடைபெறுகிறது என்றால் அது முக்கிய நகரமாக கோவை மாநகரம் இருந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாக புள்ளி விவரங்களின்படியே நாம் பார்த்தோமேயானால் கடந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் மொத்தம் 1160 சாலை விபத்துகள், இதில் 274 பேர் உயிரிழந்திருக்காங்க. 350 பாதசாரிகள் விபத்தில் சிக்கியிருக்காங்க. 94 பாதசாரிகள் உயிரிழந்திருக்காங்க. அதே போல் 2024 கோவை மாநகரில் 642 சாலை விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இதில் 176 பேர் உயிரிழந்திருக்காங்க. 387 பாதசாரிகள் விபத்துக்குள்ளாகி 102 பாதசாரிகள் உயிரிழந்திருக்காங்க. நடைபாதை ஆக்கிரமிப்பினால் இது போன்ற விபத்துகள் நடைபெறுவது புள்ளி விவரங்கள்படி தெரிகிறது. இது போன்ற நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக 2023 பாரதிய நியாகா சன்ஹிதா என்ற சட்டப்பிரிவின்படி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் விதிக்கக்கூடிய அபராதமாக 5000 ரூபாயும் அதிகபட்சமாக 3 மாதங்கள் சிறை தண்டனையும் இது போன்ற நடைபாதைகளை ஆக்கிரமிப்பதற்கு காவல்துறை தரப்பில் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் கோவை மாநகரில் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்ற நம்ம களஆய்வில் இறங்கிய போது அது போன்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. மாறாக 1, 2, 3 இல்லை 100க்கும் மேற்பட்ட கடைகள் நடைபாதைகளில் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். நடைபாதைகளில் ஆக்கிரமிக்கக்கூடிய கடைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே முக்கிய கடைவீதியில் அமைந்துள்ள வணிக நிறுவனங்களும் தங்களது பழைய வேஸ்ட்டுகளை வெளியெடுத்து வைக்கிறதும் தங்களுடைய குடோன்களை நடைபாதையில் வைக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக ஃபுட் ஸ்டால் போன்றவற்றை எல்லாம் நடைபாதையிலேயே அமைப்பதும் என நடைபாதைகளை 90% ஆக்கிரமித்து விடுகிறார்கள். அதே போல் அந்த வணிக நிறுவனங்கள் வரிசையாக நிற்கக்கூடிய 2 வீலர்களுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு பேரிகார்டை போட்டுக்கிறாங்க. தங்களுடைய நிறுவனங்களுக்குள்ளே வருவதற்காக எந்த ஒரு முன் அனுமதியும் இல்லாமல் மிக அகலமான ஒரு டிவைடரெல்லாம் போட்டுக்கிறாங்க. இதனால் 2 வீலர்ஸ் நிறுத்த முடியாமல் மக்கள் ஆங்காங்கே ரோடுகளை நோக்கியே நிறுத்துகிறாங்க. இதனால் வழக்கமாக செல்லக்கூடிய சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்களுடைய பாதை என்பது வெகுவாக சுருங்கி விடுகிறது. அதே போல் முறையான பார்க்கிங் நிறையா வணிக நிறுவனங்கள் இல்லை. குறிப்பாக 2 அல்லது 3 ஃப்ளோருக்கு மேலே இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் அவங்களுடைய அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங்க்கு அலோவ் பண்ணணும். ஆனால் அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங்க்கு எந்த ஒரு வணிக நிறுவனங்களும் அலோவ் பண்ணுறதில்ல, மாநகராட்சியும் கண்டுக்கிறது இல்லை. அவங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவங்க அண்டர் கிரவுண்டில் நிறுத்துகிற 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை ரோட்டிலையும் நிறுத்திட்டு போயிடறாங்க. இதனால் ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் சாலை போன்ற பகுதிகளில் நடைபாதையும் ஆக்கிரமிக்கப்படுது, 2 வீலரும் ரோடு ஆக்கிரமிச்சிடறாங்க, பார்க்கிங் பண்ணுறவங்களும் ரோட்டில் நிறுத்திடுறாங்க. இதனால் வழக்கமாக செல்லக்கூடிய வாகனங்களுடைய பாதை ஒரு 10% தான் இருக்குது. 40 அடி இருக்குன்னா 10 அடியில் தான் வாகனங்கள் பயணிக்கக்கூடிய சூழல் இருக்குது. இது போன்ற சூழல் மாநகரின் பல்வேறு முக்கிய பகுதிகளில் நடப்பதால் விபத்துகள் அதிகமாக நடைபெறுது. அதில் தான் மேற்கண்ட புள்ளி விவரங்கள் நான் சொன்ன மாதிரி பாதசாரிகள் அத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, அத்தனை பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இவ்வளோ சம்பவங்கள் கோவை மாநகரில் நடந்தும் காவல்துறை தரப்பில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவா என்ற கேள்வி கேள்விக்குறியாக இருக்கிறது. இதையும் தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் நடைபாதையில் இருப்பது அவர்களுடைய குடும்பத்துடைய வருமானத்துக்காக தான் இருக்காங்க. அதை யாரும் குறை சொல்லவில்லை. அவர்களுக்கு முறையான ஒரு இடத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறதான் சமூக அறிவு கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா பொதுமக்கள் வரக்கூடிய பாதைகளை, நடக்கக்கூடிய பாதைகளை இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம், 2 முதியவர்கள் பாதசாரியில் நடந்து போகணும், அவங்க நடக்க முடியாமல் ரோட்டில் நடந்து போகக்கூடிய சூழலுக்கு வராங்க. சார், உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் அதிகப்படியாக நடக்க முடியுதா சார்? சார், இந்த கடைகள்லாம் இருக்கிறதுனால முடியல. அப்படி பார்த்து என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க? பிரச்சனை சந்திக்கல. அதனால் என்ன ஆகுதுன்னா நடக்கிறதே கொஞ்சம் ஸ்லோவாகிடுறது, தடுக்கி விழுந்துருவோமான்னு ஒரு பயம் இருக்குது. இப்போ கூட நீங்கள் ரோட்டில் நடந்து வரீங்க? ஆமாம், அது அந்த கடைகள்னதுனால தான் நாங்கள் இங்கே இப்படி வரோம். நாங்கள் நீங்களே கேட்டிருக்கலாம், இந்த வயதான முதியவர்கள் அவர்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு வராங்க, 2 பேராலையும் அவங்களுடைய நடைபாதையில் நடக்க முடியல, ரோட்டில் நடந்து வராங்க. அப்போ ரோட்டில் வேகமாக சிக்னல் முடிச்சோன்னு வரக்கூடிய வாகனங்கள் அவங்க மேலே மோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது போன்ற அசம்பாவிதங்கள் நிறையா பக்கம் நடக்குது. அதனால காவல்துறை தரப்பில் முறைப்படுத்தாமல் இது போன்ற நடைபாதைகள் இஷ்டத்துக்கு போடப்படும் கடைகளை உடனடியாக களைய வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சீர் செய்வதற்கு ஒரு முறையான இடங்களை அனுமதிக்கணும். பெரும்பாலாக இந்த மாதிரி ஒப்பனக்கார வீதி,
கிராஸ்கட் ரோடு போன்ற சாலைகளில் நிறைய கட் ரோடு இருக்குது. அந்த கட் ரோடு ஏதாவது ஒரு கட் ரோடை நடைபாதை வியாபாரிகளுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னா பெரும்பாலும் பரவலாக இருக்கக்கூடிய கடைகள் ஒரு பக்கத்தில் போயிடும். அப்போ இது போன்ற விபத்துகள் நடைபெறாது. அதே போல் பெரு நிறுவனங்கள் அவங்களுக்கு முன்னாடி கடைக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. இது கேட்குறக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. அந்த அளவுக்கு பெரு நிறுவனங்களோட ஆக்கிரமிப்பும் அந்த நடைபாதை வியாபாரிகளை விட அதிகமாக இருக்கிறது தான் அந்த கிராஸ்கட் சாலை பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் எப்போது தீர்வு வரப்போகுது என்று தெரியவில்லை. எந்த அடிப்படையில் இவர்கள் கடைகளையும் ஆக்கிரமிப்புகளையும் மேற்கொள்கிறார்கள், இதற்கு பின்னணியில் எப்படி இருக்கிறார்கள், இவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகளை பாயாதா என பல கேள்வி கணைகள் மக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் இருக்கிறது. பராசக்தி. கோவையிலிருந்து பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சுரேஷ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.